என்னப்பா நம்ம பொன் முருகேசன் விழா நடக்கிறாரு, அன்பில் மகேஷ் வரவேற்கிறான்னு பார்க்குறீங்களா? விழாவை முருகேசன் எடுக்கிறாரு, பொய்யாமொழி புதல்வரும் முருகேசனும் சேர்ந்து இந்த விழாவை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். இந்த சங்கரன் கோயில் என்று வரும்போது என்னால் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. மறைந்த என்னுடைய தாத்தா அன்பில் அவர்கள் மருத்துவமனையில் திருச்சியில் இருந்த பொழுது இங்கே கூட்டப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு முத்தமிழ் கலைஞர் வருகை தருகிறார். வருகை தந்து ஒரு சில நிமிடத்திலே அவர் செய்தி வருகிறது, அன்பில் அவர்கள் மறைந்து விட்டார் என்று. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் உடனடியாக நம்முடைய முத்தமிழ் கலைஞர் திருச்சியை நோக்கி விரைந்தார். அப்படி மறைந்த அந்த அன்பிலுடைய பேரன் இங்கே வருகை தந்திருக்கு என்று சொன்னால் கலைஞருடைய பேரன் துணை முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல வருகை தந்திருக்கிறார். அறிவித்தது முதலமைச்சர் தானே, அது என்ன துணை முதலமைச்சருக்கு நன்றி? இங்கே நம்முடைய ஆர்வீர் சகோதரர் பொன் முருகேசன் அவர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு என்னை சந்தித்தார். என்னை சந்திக்கும் போது சொன்னார், ஏற்கனவே நான் சொன்ன வாக்குறுதி என்பது நம்முடைய தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கான அவருடைய பிறந்தநாளை அரசு விழாவாகவும் மணிமண்டபம் கட்டுகின்ற அந்த செய்தியை நாம் ஞாபகப்படுத்த வேண்டியது மிக முக்கியம் என்று என்னிடம் எடுத்து சொன்னார். ஆக அவரை அழைத்துக் கொண்டு நம்முடைய துணை முதலமைச்சர் சந்தித்து இதை நாம் செய்து தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதை அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தின் மூலமாக முதலமைச்சர் எடுத்து சொல்லி இன்றைக்கு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மேடையை பயன்படுத்தி என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் இருக்கின்ற அனைவரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு நன்றி அறிவிப்பாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய திருவெரும்பூர் தொகுதியிலே 2016ஆம் ஆண்டு 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில், 2021ஆம் ஆண்டு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெற்றி பெற்றான் என்று சொன்னால் என்னுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய அன்பு சகோதரர் பொன் முருகேசனும் ஒருவர். அதனால்தான் இன்றைக்கு நான் அமைச்சராக உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கிறேன் நான் பெருமையாக எடுத்து சொல்வேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வில் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். கலந்து கொள்வதற்கு வருகை தரும்போதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்ததே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஏன்னா விமானத்தை பிடிச்சி இந்த கூட்டத்துக்கு வரணும், எனக்கு தெரியும் பொன் முருகேசன் எப்படி காத்துட்ருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த கூட்டம் முடியல, தலைவர்லாம் பேசலை. தலைவர் பேசுவதற்கு முன்பாக எனக்கு நேரமாகிவிட்டது என்று தலைவரிடம் போய் உதவியாளர் மூலமாக நான் எடுத்து சொன்ன பொழுது நான் உடனடியாக நாங்கள் போகணும், நீங்கள் பேசும்போது என்னால் இருக்க முடியாது, எதற்காக எங்கே செல்கிறாய் என்று சொன்ன பொழுது தியாகி இமானுவேல் சேகரனாருக்கான அந்த அரசு விழாவை அறிவிச்சிங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு என்னுடைய அன்பு சகோதரர் பொன் முருகேசன் ஒரு விழா எடுத்துகிட்டு இருக்கிறார், அதுக்கு நான் போகணும் என்று சொன்ன பொழுது நான் பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ அந்த நிகழ்ச்சியை போய் கலந்துக்கிட்டு அவங்ககிட்ட சொல்லு, அவர்களுக்காக இந்த மு.க. ஸ்டாலின் என்றைக்குமே இருப்பான் என்று நீ சொல்லு என்று சொல்லி இன்றைக்கு வழி அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறது தான். எந்த முதலமைச்சர் இங்கே பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான சாதனைகளை சொன்னாங்களே. ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அயோத்திதாசர் அவருடைய பெயரிலே குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த முதலமைச்சர் சொல்லி இங்கே நான் வந்திருக்கேன். ஏறத்தாழ 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதி திராவிடர்களுக்கான குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்கினார் பார்த்தீங்களா, அந்த முதலமைச்சர் சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு தொழில் செய்ய வேண்டும் ஆதி திராவிடர் மக்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு ஏறத்தாழ 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானியம் வழங்குறாரு பார்த்தீங்களா, அந்த முதலமைச்சர் சொல்லி நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். இப்படி உங்களுக்கான இங்கே நம்முடைய அன்பு அண்ணன் வேல்முருகன் சொன்னது போல இங்கே வருகை தந்திருக்கின்ற பட்டியலினத்தை சார்ந்திருக்கின்ற மக்களையும் அரவணைக்கக்கூடியவர்களாக நாங்கள் வந்திருக்கோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் நான் மாற்றி சொல்கிறேன். நீங்கள் அரவணைக்கின்ற அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உங்களுக்காக நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். இது எங்களுக்கான கடமை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்குது என்று சொன்னால் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அடுத்தது 10 மணிக்கு நாங்கள் விமானத்தை பிடித்து நான் நேரடியாக சென்னைக்கு செல்ல வேண்டியது இருக்குது என்று சொல்லும் பொழுது இது ஒரு நன்றியோடு இங்கே அண்ணன் வேலுமுருகன் சொன்ன அந்த நன்றி அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சாதாரண வார்த்தை இல்லை. எவ்வளோ பெரிய முரடனாக இருந்தாலும் அவனை இலகுவாக ஆக்கக்கூடிய வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நன்றி தான். அந்த நன்றியை மறக்காமல் இன்றைக்கு முதலாக
இந்த இனத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள்லாம் சேர்ந்து ஒரு விழாவை எடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு கூட்டமாக நம்முடைய பொன் முருகேசனுடைய பெயர் பொறிக்கப்படுகின்ற கூட்டமாக முதலாக ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்தியதற்கு அவருக்கு முதலினுடைய பாராட்டுகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாளே பார்த்தீங்கன்னா தேசிய கணக்கு நாள் என்று சொல்வார்கள். தேசிய கணக்குகள் நாள், நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே என்று சொல்வார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு தெரியும் அரசியல் கணக்குனா என்ன, கூட்டணி கணக்குனா என்ன, நம்பர் கணக்குனா என்ன, திட்ட கணக்குனா என்ன, எந்த திட்டத்தை எத்தனை கணக்குள்ள மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால்தான் அவர் இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து 10 தேர்தலில் தொடர் வெற்றியை கொடுத்த அந்த நல்ல மனிதருக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நாளாக அவருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடியவர்களாக நீங்களும் இங்கே வருகை தந்திருக்கீங்க. என்னுடைய சொந்தக்காரர்கள் என்றால் என்னுடைய உறவுக்காரர்களாக உங்களுக்கு நான் பார்க்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னா பள்ளியில் இருக்கின்ற வகுப்பறை என்று வரும்பொழுது யார் யார் என்ன சாதிலாம் பார்த்துலாம் உட்கார மாட்டான். எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய இடம் எது என்று சொன்னால் எங்களுடைய வகுப்பறை தான். அந்த வகுப்பறையை பேணி காக்கக்கூடிய ஒரு அமைச்சராக நான் வந்திருக்கின்றேன். வகுப்பறை மட்டும்தானா, அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மைதானத்தை எல்லாரும் இன்னைக்கு விளையாடுறோமே. நம்ம நீ இந்த சாதி இப்போ கேட்டால் விளையாடுறோம். எல்லாரையும் சமம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் வந்திருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டிய வயசு தான் தயவுசெய்து பள்ளிக்கூடத்தை சேர்த்துருங்க. ஏன்னா அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய இடம் எது தெரியுமா? பள்ளிக்கூடம் தான். ஆக அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வருகின்ற ஒரு அமைச்சராக இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். தந்தை பெரியார் தான் சொல்வார், எனக்கு கீழானவன் எவனும் கிடையாது, எனக்கு மேலானவன் எவனும் கிடையாது, அனைவரும் சமந்தான். இதுக்கு இடையூறாக எது வந்தாலும் அதை தூக்கி எறிவேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாருடைய வழியில் வந்தவர் தான் நம்முடைய தியாகி இமானுவேல் சேகரன் என்று நான் பெருமையோடு சொல்கிறேன். இமானுவேல் சேகரன் மறைந்த பிறகு நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1957 சட்டமன்றத்திலே உரையாற்றும் போது சொன்னார், அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் இமானுவேல் சேகரன். அவர் மறைந்திருக்கிற அந்த தியாகிக்கு நான் பாராட்டு சூட்டுகிறேன் என்று சொன்னார். அது மட்டும்தான் செய்தாரா இமானுவேல் சேகரனார்? அனைவரும் சமம் என்று எது சொல்லுது என்று சொன்னால் பள்ளிக்கூடம் என்று நான் சொன்னேன். அந்த பள்ளிக்கூடம் நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் சேர வேண்டும் என்று கல்வி சேவை ஆற்றியவர். அது மட்டும்தானா, குலக்கல்வியை எதிர்த்தவர் இமானுவேல் சேகரன். இந்த நிகழ்ச்சியை கலந்து எங்களுடைய கடமைங்க, நாங்களாம் வந்து நிற்கிறோம். அது அவருக்கு நாங்கள் செய்கின்ற நன்றி கடன் அது. ஆக அப்படிப்பட்ட இமானுவேல் சேகரனாரை பொறுத்த வரைக்கும் அவர் இராணுவத்தில் இருந்தார் என்று சொல்லும் பொழுது வெள்ளையினே வெளியேறு மட்டும்தான் சொன்னார். அவர் ஆதிக்கமாக எது வந்தாலும் சரி அதற்காக எதிர்த்து நின்றவர். அவர் கலப்பு திருமணம் என்று வரும்பொழுது அதில் பரமக்குடியை சார்ந்திருக்கின்ற ஒரு ஜோடி அந்த சாதி மறுப்போடு ஒரு திருமணம் சென்றவர், அதை கொண்டாடினவர் அவர். ஆக அப்படிப்பட்டவர் தான் ராமநாதபுரத்திலே ஒடுக்கப்பட்டவருக்கான எழுச்சி மாநாடை நடத்தி காட்டிய அந்த வீரருக்காக இன்றைக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்ற, அரசியல் கொடுமையை விட மிக மிக பெரிய கொடுமை தெரியுமா? சமூக கொடுமை தான். அந்த சமூக கொடுமையை எதிர்த்து எந்த ஒரு மாவீரன் வருகிறானோ அவன்தான் ஒரு பெரிய மாவீரன் என்று சொன்னார். அந்த மாவீரன் வரிசையில் வந்தவர் இமானுவேல் சேகரனார். அவருக்காக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அம்பேத்கர் சொல்றாரு, சாதியை மட்டுமே அடிப்படையாக வச்சு நீங்க ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அது என்றைக்குமே எடுபடாது என்று சொல்கிறார். சாதியை மட்டுமே நீங்கள் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா தேசிய இனத்தை ஒன்று சேர்க்க முடியாது. சாதியை மட்டுமே நீங்கள் அடிப்படையாச்சு ஒரு ஒழுக்கத்தை கூட நீங்கள் கற்றுத்தர முடியாது. சாதியை மட்டுமே நீங்கள் அடிப்படையாக வைத்து ஒரு காரியத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னால் அது சிதறிவிடும், அது உருப்படாமல் போய்விடும் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அண்ணல் அம்பேத்கரை பார்த்து என்ன பேசுகிறாங்க? நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சராக என்ன சொல்கிறாரு? யாரை பார்த்தாலும் அண்ணல் அம்பேத்கர் 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 சொல்லி ஒரு ஃபேஷனாக படிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறார். அந்த அமைச்சருக்கு நான் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். நான் அம்பேத்கர் பேர்னு சொன்னால் உனக்கு வந்து ஃபேஷனா? இந்த ஒரு படம் ஒன்று கூட இப்போ வந்துருக்கு சார், இந்த புஷ்பான்னு ஒரு படம் வந்துருக்கு. அம்பேத்கர்னா ஃப்ளவர் இல்லையா, அம்பேத்கர்னா ஃபயரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை பார்க்குறேன். உனக்கு அவ்வளோ நக்கல் வந்துருச்சு உனக்கு. அவனுக்கு அண்ணல் அம்பேத்கரை நீ கொண்டாடக்கூடிய அளவுக்கு எல்லாரும் இன்னைக்கு உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டான். ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நாட்டு மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் யார் நினைக்கிறோன்னா வாயில அம்பேத்கர் 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 தான் வரும் என்று இன்னைக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கும் அந்த ஆரிய கூட்டங்கள் எப்படி அடக்கி ஒடுக்கி இன்னைக்கு நம்மளை அடிமைத்தனப்படுத்த பார்க்கிறது என்பதைத்தான் இங்கே நம்முடைய அண்ணன் வேலுமகன் எடுத்து சொன்னார்கள்.
அந்த ஆரிய கூட்டத்துக்கு என்றைக்குமே இடம் தராத ஒரு இயக்கமாக இந்திய கூட்டணியும், அதே போன்று நம்முடைய தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நடத்தக்கூடிய நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு எல்லாம் ஒரு இனமாக, ஒரு மொழியாக இன்றைக்கு எல்லாம் பிரிந்திருக்குது என்று சொன்னாலும் நமக்கான பூர்வகுடியாக இங்கே வருகின்ற நாம தான் தைரியமாக சொல்கிறோம், ஆதி திராவிடர் என்று சொல்லுகிறோம். பல ஆயிரக்கணக்கு ஆண்டுக்கு முன்பு நாம சொல்கிறோம், நம்ம எப்படி வேணா பிரியா, நாங்களாம் தமிழராக நாங்கள் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் புத்தன் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் எல்லாருமே சட்டமன்றத்தில் முதலாக தமிழனுக்கு தமிழ்நாட்டில் வேலைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்பிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழனாக நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். அப்பதான் ஆரிய கூட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்க வேண்டும். ஆக அந்த ஆரிய கூட்டத்துக்கு நாம் அடியை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சமத்துவத்தையும் சமூக நீதியும் நாம் பேணி காக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவு மிக 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 அவசியம். நீதி கட்சி சொன்னதே அதான, எல்லாரும் படிக்கணும். படிக்கிறதுக்கு எது தடையா இருக்கு? பொருளாதாரம் தடையா இருக்குதா? வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு சோறு போட முடியலையா? இன்னைக்கு அதை எல்லாத்தையும் செய்யக்கூடிய நம்முடைய நம்ம அன்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிறார். காலை உணவு நீங்கள் எல்லாரும் சொன்னது மாதிரி தான், ஏறத்தாழ 20,73,536 பிள்ளைகள் தினமும் சாப்பிட்டுட்டு வயிறார பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னா அதுக்கு காரணம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர். நீங்கள் மறந்துருக்க கூடாது. ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனை நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு நல்ல கூட்டத்தை நம்முடைய பொன் முருகேசன் அண்ணன் இன்னைக்கு அதை மிக எழுச்சியோடு ஒரு வெற்றிகரமாக இதை நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இது ஏதோ ஒரு சங்கரன் கோயில் மட்டும் நடத்தினா பத்தாது, இதை அந்தந்த பகுதியை சாதிக்கின்ற ஒவ்வொருவரும் இன்றைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இமானுவேல் சேகரனுடைய விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். அரசு விழாவாக சொல்லியிருக்கிறோம், மணிமண்டபம் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் தவறாமல் கலந்து கொள்கிற நிகழ்வாக நம்முடைய தாய் இமானுவேல் சேகரனுடைய விழாவில் கலந்து கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கான இயக்கமாக, ஏதோ வாக்குக்காக அல்ல, உங்களுடைய வாழ்க்கை சிறக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக அந்த வகையில் நம்முடைய தந்தை பெரியார் கொண்டு வந்த கொள்கைகளாக இருந்தாலும் சரி, அண்ணன் அம்பேத்கர் கொண்டு வந்த கொள்கையாக இருந்தாலும், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் தான். அதனால் அண்ணன் வேலுமணி சொன்னது மாதிரி முதல் முறையாக ஒரு சட்டமன்றத்திலே ஒரு அமைச்சரவையிலே 4 பேர் பட்டியலினத்தை சார்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஆட்சி என்று நாம் பெருமையோடு எடுத்துச் சொல்வோம். தொடர்ந்து நம்முடைய தியாகி இமானுவேல் சேகரனுடைய அவருடைய புகழை நாம் போற்றுகின்ற வண்ணம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மிக எழுச்சியான முறையில் நம்முடைய பொன் முருகேசன் அவர்கள் இது போன்ற கூட்டத்தை, இது போன்ற மாநாட்டை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நடத்திட வேண்டும். அதற்கு மறக்காமல் எங்களை போன்றவர்களால் நீங்கள் அழைத்திட வேண்டும் என்று என்னுடைய அன்பு கட்டளையிட்டு வருகை தந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.